வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி தினமணி நாளிதழில் வந்த செய்திகளில் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். இப்போ பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அங்கே மொத்தம் சட்டப்பேரவை தொகுதி 243. தமிழ்நாட்டுக்கு 234, பீகாருக்கு 243. அதே மாதிரி மக்களவை இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 202 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. இண்டி கூட்டணி 34 ஜெயிச்சிருப்பாங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு 25 வயசு கிராமிய பாடகி மைதிலி தாக்கூர் அப்படிங்கிறவங்க அலிப்பூர் தொகுதியில் நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தலுக்கு போட்டியிடனா வயசு 25 தான், அது ஸ்டார்டிங் வயசு. அதனால் அந்த 25 வயசு முடிஞ்சு ஒரு 6 மாதம் கேப்லேயே அவங்க நின்று பிஜேபி சார்பாக நின்று ஜெயிச்சிருப்பாங்க அந்த அம்மா. அடுத்து வேறு என்ன நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 14. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 14 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் அதில் உள்ள முக்கியமானது நம்ம பாடத்திட்டம் ரிலேட்டடாக என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிர்சா முண்டா அவருடைய இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பிறந்த தினமான நவம்பர் 15 பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2021 அறிவிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பழங்குடியினர்களுடைய கௌரவ தினம். இவர் ஒரு இயக்கம் வச்சுருந்துருப்பாப்புல, உலுகுலான் இயக்கம் அப்படின்னு. அந்த இயக்கம் மூலிமா தான் பீகாரில் ஜார்க்கண்டில் அந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்று ஆங்கிலேயர்களை விரட்டியிருப்பாப்புல. பிரதமருடைய ஜன்மன் திட்டம் ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தியில் அறிவிச்சிருப்பாங்க. அது பழங்குடியின மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அறிவிச்சிருப்பாங்க அந்த திட்டம். இந்த 2 திட்டம் பழங்குடியினர் சம்மந்தமாக மிக முக்கியமானது. அடுத்து ஏதாவது நியூஸ் நடப்பு நிகழ்வு சம்மந்தமாக இடம்பெற்றிருக்காங்கிறத பார்த்துடலாம். அவங்க தான் அந்த நாட்டுப்புற பாடகி, இளம் வயதில் எம்எல்ஏ ஆகும் நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர், 25 வயசு. அவங்க பெற்ற ஓட் பேங்க் 84,915. 84,910. வாக்குகளும். வினோத் மிஸ்ரா அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் 73,195 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. இந்த அம்மா இப்போ 11,730 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமானது என்ன இருக்குது? அடுத்தவங்க இந்த சென்னையில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. 15/11/2025 அன்னைக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்குறது சென்னையில் 15ஆம் தேதியிலிருந்து. இந்த 25 வயசில் ஜெயித்தாங்களே, அவங்க பேர் மைதிலி தாக்கூர். இதான் இன்றைக்கி உள்ள தினமணியில் இடம்பெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். நன்றி.